இரங்கல் தீர்மானம். இலக்கிய செல்வர் திரு குமரியானந்தன் அவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தின் மூத்த தலைவர் மறைவு குறித்து. காங்கிரஸ் பேரியக்கத்தின் மூத்த தலைவரும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் முன்னாள் உறுப்பினருமான திரு குமரியானந்தன் அவர்கள் 9/4/2025 அதிகாலை மறைவுற்ற செய்தி அறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொண்ணா துயரமும் கொள்கிறது. இலக்கிய செல்வர் என்று அழைக்கப்படும் திரு குமரியானந்தன் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்து பெருந்தலைவர் காமராசரின் அடியொற்றி காங்கிரஸ் பேரியக்கத்துக்காக தன்னை ஒப்படைத்துக் கொண்டவர். அனைவரிடத்திலும் அன்போடும் நட்புணர்வோடும் பழகக்கூடிய திரு குமரியானந்தன் அவர்கள் 1980-84, 1985-88, 1989-91 மற்றும் 1991-96 ஆகிய ஆண்டுகளில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை உறுப்பினராகவும் 1977-80 ஆண்டுகளில் பாராளுமன்ற உறுப்பினராகவும் பாராட்டத்தக்க வகையில் சிறப்பாக பணியாற்றியுள்ளார்கள். நாடாளுமன்றத்தில் தமிழில் பேசுவதற்கான உரிமையை நிலைநாட்டிய காரணத்தினால் மாண்புமிகு மறைந்த தலைவர் முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் தனிமரம் தோப்பாகாது என்ற பழமொழியை மாற்றி அமைத்து விட்டார் என இவருக்கு புகழாரம் சூட்டினார். தமிழ்நாட்டிற்கும் தமிழினத்தின் வளர்ச்சிக்கும் பங்காற்றியதற்காக இவருக்கு தமிழ்நாடு அரசால் 2024 ஆண்டு தகைசால் விருது மாண்புமிகு இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது. அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் மாண்புமிகு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் உள்ளிட்ட அவருடைய குடும்பத்திற்கும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களின் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறது. மாண்புமிகு உறுப்பினர் மூப்பே கிரி. பேரவைத் தலைவர்களே, முத்தமிழ் தலைவர் கலைஞர் ஆட்சியில் செங்கம் பேரூராட்சிக்கு புதுப்பாளையம் பேரூராட்சிக்கு ஒரு கூட்டு குடிநீர் திட்டம் தென்பனையாத்திலிருந்து தரப்பட்டது. ஆனால் மாண்புமிகு நம் திராவிட மாடல் ஆட்சியில் புதுப்பாளையத்துக்கென்று அம்ருத் திட்டத்தில் புதிய குடிநீர் திட்டம் வழங்கப்பட்டு விட்டது. ஆனால் செங்கம் இன்றைக்கு நகராட்சியாக அறிவிக்க தரம் உயர்த்தப்பட்டது இருக்கிறது. அதற்கு இந்த புதிய அணியாக ஒரு கூட்டு குடிநீர் திட்டத்தை அல்லது இருக்கின்ற கூட்டு குடிநீர் திட்டத்தை சரி செய்து தருவாரா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 2 ஆண்டுக்கு முன்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்புக்கு இணங்க கிட்டத்தட்ட திருநெல்வேலி திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு பகுதியும் அதே மாதிரி விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு பகுதியுமாக ஒரு புதிய திட்டம் கூட்டு குடிநீர் திட்டம் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு அந்த செங்கம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளையும் இணைத்து தான் அந்த திட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்திற்காக செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட ஏற்கனவே 19 திட்டங்களில் 16 திட்டங்கள் இதுவரை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதுக்கான ஒன்றிய அரசினுடைய நிதியும் கோரப்பட்டிருக்கிறது, மாநில அரசினுடைய நிதி தரப்பட்டிருக்கிறது. எனவே அப்படி வருகிற போது அந்த திட்டத்தின் மூலமாக செயல்படுத்தலாம் என்று தான் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டிருந்தது. இப்போது நம்முடைய அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் ஏற்கனவே திருவண்ணாமலை நகரத்திற்கு வருகின்ற குடிநீர் குழாய்கள்லாம் மிகவும் பழுதுபட்டு இருக்கிறது. எனவே மாதந்தோறும் நிறைய மக்கள் வருகிறார்கள். எனவே அதற்கு குடிநீர் நீரை சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த குழாய்களும் இப்போது சரி செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. சாலை விரிவாக்கத்தின் போது உடைக்கப்பட்ட அந்த குழாய்களும் நீராக்கப்பட்டு வந்திருக்கிறது. செங்கல் நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது என்பது நன்றாக தெரியும். எனவே அந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு உரிய முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அந்த திட்டம் நிறைவேற்றும் பட்சத்தில் செங்கம் நகராட்சி முழுவதும் மட்டுமல்ல, செங்கம் தொகுதியில் இருக்கிற அத்தனை பகுதி மக்களுக்கும் அந்த குடிநீர் வழங்குவதற்கு இந்த அரசு ஏற்பாடு செய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அருண்மொழிதேவன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கு நன்றி. நெய்வேலி சுரங்க நீரை ஆதாரமாக கொண்டு 21/4/2020 அன்று 479 கோடி மதிப்பீட்டில் மாண்புமிகு எடப்பாடி ஆட்சி காலத்தில் துவக்கப்பட்ட கூட்டு குடிநீர் திட்டம் இப்போது பயன்பாட்டிற்கு வருவதற்கு தயாராக இருக்கின்றது. அதில் கங்கை கொண்டான் பேரூராட்சி பகுதியும் உள்ளது. அந்த கங்கை கொண்டான் பேரூராட்சி பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய கம்மாபுரம் ஒன்றியத்தை சேர்ந்த கிராம ஊராட்சிகள் நெய்வேலி சுரங்க பணிகளால் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு குடிநீருக்கு ஏற்றதாக இல்லை. எனவே இந்த திட்டத்தில் கங்கை கொண்டான் பேரூராட்சி பகுதியைச் சேர்ந்த கங்கை கொண்டான் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் கம்மாபுரம் ஒன்றிய பகுதிகளை இந்த திட்டத்தை இணைப்பதற்கு மாண்பு அமைச்சர் முன்வருவார் என்று தங்கள் மூலம் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற 490 பேரூராட்சிகளில் 100 பேரூராட்சி என்ற அளவில் ஒவ்வொரு பேரூராட்சிக்கும் 20 கோடியிலிருந்து 30 கோடி ரூபாய் உள்ளூரில் அந்த தண்ணீரை ஓன் சோர்ஸ் மூலம் எடுப்பதற்காக நான் ஏற்கனவே
நிதிகள் தரப்பட்டு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கங்கை கொண்டான் பேரூராட்சியிலே அப்படி கீழே நிலத்தடி நீர் இருக்குமானால் புதிய திட்டமாக கூட உருவாக்கி அந்த பேரூராட்சிக்கு வழங்கலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் ஏற்கனவே திட்டம் போடப்பட்டிருக்கிற குழாய்கள் மூலமாக அதை நீட்டித்து கொடுத்தால் ஏற்கனவே தரப்பட்டிருக்கிற இடங்களுக்கு தண்ணீர் சரியாக இருக்குமா, கூடுதலாக கிடைக்குமா என்பதை ஆராய்ந்து கூடுதலாக கிடைக்கும் என்று இருந்தால் கங்கை கொண்டான் பேரூராட்சிக்கு நீட்டித்து தரலாம். விநாயகன் 183 மாண்புமிகு உறுப்பினர் கே ஏ பாண்டியன் மாண்புமிகு வனம் மற்றும் கதர்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தங்கள் அனுமதியோடு திருத்திய விடையை அளிக்கிறேன். சிதம்பரம் தொகுதி பழைய கொள்ளிட மாற்றங்கரை பகுதியில் முதலைப்பண்ணை அமைப்பது தொடர்பாக கருத்துரியதும் அரசின் பரிசீலனையில் இல்லை. தஞ்சாவூர் மாவட்டம் அணைக்கரை பகுதியில் முதலைகள் பாதுகாப்பு மையம் ஒன்றை அமைக்க அரசாணை வெளியிடப்பட்டு தற்போது முதற்கட்டமாக ரூபாய் 32 லட்சம் ஒப்பளிப்பு செய்யப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தற்போது அமைக்கப்பட உள்ள அணைக்கரை முதலைகள் பாதுகாப்பு மையம் சிதம்பரம் பகுதிக்கு அருகில்தான் உள்ளது. எனவே சிதம்பரம் தொகுதி பழைய கொள்ளிடம் ஆற்றங்கரை பகுதியில் தனியே முதலைப்பண்ணை அமைக்க வேண்டிய அவசியம் எழவில்லை. மாண்புமிகு உறுப்பினர் கே ஏ பாண்டியன். எனது சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி பழைய கொள்ளிடம் கரையினை ஒட்டி தவர்த்தாம்பட்டு, பூலாமேடு, பழையநல்லூர், அகரநல்லூர், வேளக்குடி, ஜெயங்கொண்டப்பட்டினம், குண்டலாப்பாடி போன்ற 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன. பழைய கொள்ளிடம் ஆற்றில் சுமார் 500க்கும் மேற்பட்ட முதலைகள் உள்ளன. அவ்வப்போது கிராமத்திற்குள் நுழைந்து கால்நடைகளை பிடித்து தின்று விடுகிறது. ஆற்றில் குளிக்க செல்லும் பொதுமக்களையும் பிடித்து இழுத்து சென்று அதனால் உயிர் சேதங்கள் ஏற்படுகிறது. முதலைகள் அணக்கரையிலிருந்தான் இங்கு வருகின்றன. அதை தடுத்து நிறுத்தியும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மறுபரிசீலனை செய்து முதலைகளை பிடித்து சிதம்பரத்திலேயே ஒரு முதலை பண்ணை அமைத்து பொதுமக்கள் கோரிக்கையாக உள்ளது. அதை செய்து தருமாறு மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகத்தில் 3 இடங்களில் இந்த முதலை பண்ணைகள் உள்ளன. தருமபுரி மாவட்டத்தில் ஒகேனக்கல், திருவண்ணாமலை மாவட்டத்தில் சாத்தனூர் அணை, திருப்பூர் மாவட்டத்தில் அமராவதி அணை ஆகிய இந்த 3 இடங்களில் இருக்கின்றது. அதுவும் குறிப்பாக கோடைக்காலங்களில் கொள்ளிடம் நிலை வாய்க்காலில் நீர் வற்றி தண்ணீர் இல்லாத காரணத்தினால் தண்ணீர் உள்ள கொள்ளிடம் பகுதியான தவர்த்தாம்பட்டு, காட்டுக்கூடலூர் மற்றும் வல்லம்படுகை பகுதிகள் ஆழமான பகுதி என்பதால் முதலைகள் அங்கு சென்று தங்கிவிடுகின்றன. குறிப்பாக இந்த வக்கராமாரி ஏரி மற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட அணைக்கரை பகுதிகளில் பாதுகாப்புடன் முதலைகள் பிடிக்கப்பட்டு அங்கே விடப்படுகின்றன. ஆகவே இந்த முதலைகளை பொறுத்தவரையில் 14 முதலைகள் இவ்வாறு மீண்டும் நீர்நிலைகளில் விடப்பட்டுள்ளன. பிடிக்கப்பட்டு அவைகள் சிதம்பரம் பகுதியில் உள்ள அந்த முதலைகள் எல்லாம் இந்த நீர்நிலைகளில் விடப்பட்டுள்ளன. முதலைகள் பாதிக்கப்பட்ட 2 நபர்களுக்கு இழப்பீட்டுத் தொகையாக தலா ரூபாய் 25,000 வீதம் மொத்தம் ரூபாய் 50,000 கடந்த 21/3/2025 அன்று வழங்கப்பட்டுள்ளது. ஆகவே அந்த பகுதியை பொறுத்த வரையில் முதலைகள் எல்லாம் தஞ்சாவூர் பகுதியிலே இப்பொழுது மீண்டும் அந்த முதலைப்பண்ணை ஆரம்பிப்பதற்காக முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதையும் அமைப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதற்கு அருகிலே தான் சிதம்பரம் இருக்கிற காரணத்தினால் சிதம்பரத்தில் இருப்பவைகள் எல்லாம் அங்கே சென்று சேமிக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் கே ஏ பாண்டியன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சிதம்பரம் தொகுதி பரங்கிப்பேட்டை ஊராட்சி ஒன்றியம் சின்னூர், புதுப்பேட்டை, புதுக்குப்பம், இந்திரா நகர், சாமியார்பேட்டை, குமாரப்பேட்டை உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்கள் உள்ளன. மீனவர் கடலுக்கு சென்று மீன்பிடி தொழிலில் ஈடுபெற கிராமத்தையும் கடற்கரை ஒன்றிணைக்கும் சில பகுதிகள் வனத்துறைக்கு சொந்தமான இடமாக உள்ளது. இப்பகுதியில் வனத்துறையின் அனுமதி கிடைக்காததால் மட்டும் சாலை வசதி உள்ளிட்ட உள்கட்டமைப்புகள் ஏற்படுத்த முடியும். எனவே தற்போது பயன்படுத்தப்படும் சாலைகள் மழை காலங்கள் பயன்படுத்த முடியாமல் போய்விடுகிறது. எனவே மீன்பிடி தொழிலை நம்பி உள்ள மீனவர்கள் கடலுக்கு சென்று வர ஏதுவாக சாலைகளை ஏற்படுத்திட வனத்துறையின் அனுமதியை தேவையான இலைவில் வழங்கிட மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வர்களா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டமருகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் முன்பே சொல்லியிருக்கிறேன், வனத்துறை பகுதிகளில் சாலைகள் முதலில் இருந்த சாலைகளை பழுதடைந்த சாலைகளை சீர் செய்வதற்காக கிட்டத்தட்ட 500 ஹெக்டர் நிலத்திற்கு 250 கோடி ரூபாய் தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கி இருக்கிறார்கள். புதிய சாலைகள் அமைப்பதற்கான ஏற்பாடுகளையும் இந்த துறையினுடைய செயலர் மற்றும்
இங்கே இருக்கிற ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வனத்துறை அதிகாரிகளோடு கலந்து பேசி அவர்களிடம் இந்த மனுக்கள் நீங்கள் கூட உங்கள் எந்தெந்த இடத்துல வேண்டுங்கிற மனுவை கொடுப்பீர்களானால் அவைகளெல்லாம் பரிசீலிக்கப்பட்டு விரைவில் புதிய சாலைகள் பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் பகுதியிலே இருக்கிற வனப்பகுதிகளிலே சாலைகள் அந்த கிராமப்புற மக்களுக்கு ஏற்ப அமைக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறார்கள். அவைகளையும் பரிசீலிக்கப்பட்டு நிச்சயமாக அவைகள் ஏற்பாடு செய்ய அரசு தயாராக இருக்கிறது. மாண்புமிகு உறுப்பினர் உதயசூரியன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 50 முழக்கங்களான ஒன்றில் மாநில சுயாட்சி. நாங்களெல்லாம் பள்ளிப்பறிவு படிக்கின்ற காலத்தில் மாநில சுயாட்சி என்று சொன்னால் அடைந்தே தீர்வோம் என்று சொல்லுகின்ற வகையில் இன்றைக்கு மாநில சுயாட்சியை பெற்று தந்த தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே மாண்புமிகு அமைச்சரவர்களிடம் நான் இந்த கேட்ட கேள்வி சுற்றுலா மாளிகை கேட்டிருந்தேன். இப்போது ஆய்வு மாளிகையாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு 2 அறைகள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். கூடுதலாக 2 அறைகள் கட்டித் தருவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வருவார்களா என அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஏற்கனவே முதலமைச்சரிடம் சொல்லி எங்களுக்கு ஒரு பொதுப்பணித்துறையின் சார்பாக ஒரு சர்க்கியூட் ஹவுஸ் கட்டித்தான் தான் அவர் என்னிடத்திலே கேட்டார். இன்றைக்கு இருக்கிற நிதிநிலைமை வைத்து முதலமைச்சருடைய தனி கவனம் செலுத்தி, ஏன்னா பெரும்பான்மையான கொடுப்பதற்கு வாய்ப்பு மிக குறைவு இப்போ இருக்கிறது. ஏன்னா மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பதற்கு தான் இப்போ சரியாக இருக்குது நேரம், நிதி அப்படி தான் இருக்கிறது. ஆனாலும் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போனேன். ஏன்னா காடுகளையும் மலைகளையும் கழகத்தை வளர்த்தவர், கல்வராய மலைக்கே நீங்கள் உச்சிக்கு போனவர் என்றெல்லாம் சொல்லி தான் இந்த அனுமதியை பெற்று இது ஏற்பாடு செய்திருக்கிறோம். அங்கே ஒரு தாலுகா ஆஃபீஸ் இருக்குது. இங்கே தான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற நீங்கள் போகலாம், மாவட்ட ஆட்சித்தலைவர் போகலாம். இருக்கிற அதை பயன்படுத்தினாலே போதும். வருங்கால நிதிநிலைக்கு ஏற்ப முடிந்தால் கூடுதல் அறை கட்டித்தரப்படும். மாண்புமிகு உறுப்பினர் உதயசூரியன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கரியாலூரில் ஒரு வனத்துறைக்கு சொந்தமான பயனர் விடுதியும் 30 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் இருக்கின்ற சேராப்பட்டில் வனத்துறைக்கு சொந்தமான ஒரு பயனர் விடுதியும் இருக்கிறது. அதுதான் உள்ள நாள் பயன்படுத்தி கொண்டிருந்தோம். 2 சேராப்பட்டில் இருக்கின்ற வனத்துறைக்கு சொந்தமான பயனர் விடுதி பழுதடைந்து இருப்பதனால் அதை பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆகவே அதனால் தான் கூடுதலாக 2 அறைகள் கேட்டேன். அதோடு எங்கள் மாவட்டத்தை ஒட்டியிருக்கின்ற விழுப்புரம் கள்ளக்குறிச்சிக்கு இடையே இருக்கின்ற தேசிய நெடுஞ்சாலையில் அரசூர் என்கின்ற ஊரில் ஏற்கனவே நெடுஞ்சாலை துறைக்கு சொந்தமான ஒரு பயனர் விடுதி பழுதடைந்து உள்ளது, சுற்றுச்சூழல் இல்லாமல் இருக்கிறது. ஆகவே நெடுஞ்சாலைத்துறை வழியாக செல்கின்ற போது உளுந்தூர்பேட்டை சென்றாலும் திருச்சி மதுரை போகின்ற போது அங்கே அரசு அலுவலர்கள் மக்கள் பிரிவில் தங்குவதற்கு அந்த அரசு இந்த பெஞ்சல் புயல் பாதிக்கப்பட்ட போது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஒரு 13 கிராமங்கள் பாதிக்கப்பட்ட போது நேரடியாகவே பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் வரை இருந்து அங்கே ஆய்வு செய்து இந்த மக்களுக்கெல்லாம் உதவி செய்தார்கள். ஆகவே அவருக்கும் அது தெரியும். ஆகவே அந்த அரசூர் பயனர் விடுதியை புதுப்பித்து தந்து அல்லது புதிதாக கட்டித் தருவதற்கு அமைச்சர் அவர்கள் முன் வருவார்களா என அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அவர் குறிப்பிடுகிற அந்த சேராப்பட்டு வனத்துறைக்கு சொந்தமானது. வனத்துறை அமைச்சரே என் பக்கத்தில் தான் உட்கார்ந்துருக்கிறார், அவர் பக்கத்தில் நான் தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். எனவே அவரிடத்தில் சொல்லி அதை சீரமைப்பதற்கு வேண்டிய ஏற்பாடு இந்த துறையின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்வோம். அதே போன்று அவர் சொன்ன அரசூர் என்பது ஒரு 4 மூலை ஜங்ஷன் உள்ள ஒரு பகுதி. அதை அவரும் நானும் நேரடியாக பார்த்தோம். இந்த நிதியாண்டிலேயே புதிதாக கட்டுவதற்கு வாய்ப்பு குறைவு. இந்த நிதியாண்டிலேயே அந்த அரசூர் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான அந்த ஆய்வு மாளிகளை சீர் செய்யப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உலகை கட்டமைக்கும் தொழிலாளர்களின் வாழ்வை கட்டமைப்பதற்காக நமது மாண்புமிகு முதல்வர் ஆட்சியில் தமிழ்நாடு உப்பள தொழிலாளர்கள் நல வாரியத்தை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உருவாக்கி தந்துள்ளார்கள் என்பதை பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதே போன்று ஸ்விக்கி, சொமோட்டோ, அமேசான் போன்ற இணையதளம் வாயிலாக பொருட்கள் விநியோகம் மற்றும் சேவைகள் வழங்கும் பணிகளில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள் நலன்களை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு இணையம் சார்ந்த கிக் தொழிலாளர் நல வாரியத்தையும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாடு இணையம் சார்ந்த கிக் நல தொழிலாளர் வாரியத்தில் பதிவு செய்துள்ள தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் 2000 தமிழ்நாடு இணையம் சார்ந்த கிக் தொழிலாளர்களுக்கு ரூபாய் 4 கோடி செலவில் புதியதாக ஸ்கூட்டர் வாங்கும் செலவினத்தில் தலா 20,000
மானியமாக வழங்கப்படும் என்ற திட்டத்தையும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்துள்ளார்கள் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இத்தொழிலாளர்கள் சமூக பாதுகாப்பினை உறுதி செய்யும் வகையில் 1.5 லட்சம் கிக் தொழிலாளர்களுக்கு குழு திட்டம் காப்பீடு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அவர்கள் பணிகளுக்கிடையே ஓய்வெடுக்கும் வகையில் அனைத்து வசதிகளுடன் கூடிய கூடங்கள் சென்னை, கோவை உள்ளிட்ட பெருநகரில் உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழ்நாடு அமைப்புச்சாரா ஓட்டுநர்கள் மற்றும் தானியங்கி மோட்டார் வாகனங்கள் பழுது பார்க்கும் தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்றுள்ள பெண்கள் திருநங்கைகள் 1500 பேருக்கு புதிய ஆட்டோ ரிக்ஷா வாங்கும் செலவினத்தில் ஒரு பெண் ஆட்டோ ஓட்டுநருக்கு ரூபாய் 1 லட்சம் மானியமாக வழங்க உத்தரவிட்டுள்ளார் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது 1000 பேருக்கு கொடுக்கறதுல ஒரு பெண் ஓட்டுநருக்கு மட்டும் 1 லட்சம் ரூபாய் இலவசமாக வழங்கப்படும் என நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நமது முதல்வர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 7/5/2021 முதல் 31/3/2025 வரை 20,75,156 புதிய உறுப்பினர்கள் வாரியங்களில் சேர்க்கப்பட்டுள்ளார்கள். 7/5/2021 முதல் 31/3/2025 காலத்தில் 28,87,382 தொழிலாளர்களுக்கு 2,460 கோடியே 81,34,073 கோடி ரூபாய் மதிப்பிலான பல பணப்பலன்கள் வழங்கப்பட்டுள்ளது என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். வேலைவாய்ப்புத்துறை வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு உரிய வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தருவதற்காகவும் தனியார் துறைகளில் வளர்ந்து வரும் மனித தேவைகளை அறிந்து நமது மாண்பு முதல்வர்கள் தனியார் துறை இணைந்து வேலைவாய்ப்பு முகாம் நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டு அதன் அடிப்படையில் வேலைவாய்ப்பு முகாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். மாண்பு முதல்வர் அவர்கள் சென்னையில் புதுக்கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நமது முதல்வர்களுடைய திருக்கரத்தால் 1 லட்சமாவது இளைஞருக்கு பணி நியமன ஆணையை வழங்கினோம் என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தொடர்ந்து மாநில கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நமது மாண்புமிகு துணை முதல்வர்கள் 1,50,000வது பணி நியமன ஆணையை வழங்கினார்கள் என்பதை நேரத்தில் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இதுவரை 309 மெகா வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு 2,49,392 நபர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டுள்ளது என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். விரைவில் 2,50,000வது பணி நியமன ஆணையை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திருக்கரங்களால் வழங்கப்படும் என்பதை பணியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். 43 அறிவிப்பு இருக்குது. அது வெளியே வராத. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு முதல்வருடைய வழிகாட்டுதலின்படி குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவன துறையின் சார்பில் 43 அறிவிப்புகளை நான் வெளியிடுகிறேன். குறு உற்பத்தி நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் 10 விழுக்காடு கூடுதல் முதலீட்டு மானியத்தின் உச்சவரம்பு 5 லட்சத்திலிருந்து 10 லட்சமாக உயர்த்தப்படும். இயற்கையாக அமைய பெற்றிருக்கும் தொழில் குழுமங்களின் பொருளாதார நடவடிக்கைகளை மேம்படுத்தும் நோக்கத்துடன் அக்குழுமங்களுக்கான உட்கட்டமைப்பு, பொது வசதிகள் மற்றும் இதர முன்னெடுப்புகளுக்கு ரூபாய் 20 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும். பழங்குடியினர் நிறைந்த பகுதிகளில் கடன் உத்தரவாதத்துடன் 100 கோடி அளவில் பழங்குடியினருக்கு தொழில் தொடங்க கடனுதவிகள் வழங்க சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும். கிராம அளவிலான கைவினை குழுக்கள் மற்றும் குறுந்தொழில் குழுமங்கள் மூலப்பொருட்கள் மற்றும் உற்பத்தி பொருட்களை பாதுகாத்திடும் பொருட்டு உட்கட்டமைப்பு வசதிகள் 18.18 கோடி மதிப்பில் ஏற்படுத்தி தரப்படும். தேசிய சிறு தொழில் நிறுவனத்தின் ஒரு முனை பதிவு மற்றும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான சந்தை ஆகிய திட்டங்களில் பதிவு செய்வதை ஊக்குவிக்கும் பொருட்டு விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்படும். உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள் மூலம் 5 தனித்துவமான தயாரிப்புகளுக்கு பொதுவான வணிக குறியீடுகள் ரூபாய் 3.62 கோடியில் உருவாக்கப்படும். 60 வயதிற்கு உட்பட்ட இருளர் பாம்பு பிடிப்போர் தொழில் கூட்டுறவு சங்க உறுப்பினர்களுக்கு விபத்து மற்றும் பாம்பு கடியினால் ஏற்படும் உயிரிழப்புக்கு இழப்பீட்டாக ரூபாய் 20 லட்சம் வழங்க ஏதுவாக 1 கோடி ரூபாய் மதிப்பில் மூலதன நிதியம் உருவாக்கப்படும். இன்கோ தேயிலை தொழில் கூட்டுறவு தொழிற்சங்கங்களின் தேயிலை சாகுபடிக்கு தேவைப்படும் விவசாய இயந்திரங்கள் 3.25 கோடி மதிப்பீட்டில் கொள்முதல் செய்யப்பட்டு இன்கோ தேயிலை தொழிற்சாலைகளில் உறுப்பினர்களின் பயன்பாட்டிற்கு வழங்கப்படும்.
தென்னையினார் சார்ந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்ய முன்வரும் தொழில் ஆர்வலர்களுக்கு ஆதரவளிக்கும் விதமாக தொழில்நுட்ப பரிமாற்றம் பயிற்சி மானியங்கள் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து 5 கோடி மதிப்பில் திட்டம் உருவாக்கப்படும். தென்னைநார் உற்பத்தியில் மதிப்பு கூட்டலை ஊக்குவிக்கும் விதத்தில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பு மேம்பாட்டு மையம் 9.86 கோடி மதிப்பில் ஏற்படுத்தப்படும். தமிழ்நாட்டில் தயாரிக்கப்படும் தென்னைநார் சார்ந்த பொருட்களுக்கு சந்தை அங்கீகாரம் பெற தனித்துவமான வணிக குறியீடு உருவாக்கப்படும். பின்னால் தான் நிறைய இருக்குது. தென்னைநார் பொருட்களுக்கென சிறப்பு வாங்குவோர் விற்போர் சந்திப்புகள் தமிழ்நாடு கயிறு வணிக மேம்பாட்டு நிறுவனம் மூலம் 40 லட்சம் செலவில் நடத்தப்படும். சேக்காசோர சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு எண்முறை மாவுச்சத்து அளவீட்டு கருவிகள் கொள்முதல் செய்ய 25 விழுக்காடு மானியம் வழங்கப்படும். தொழிற்கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலைகளில் பணிபுரியும் 20 பணியாளர்களுக்கு பிற மாநில தேயிலை தொழிற்சாலைகளில் திறன் மேம்பாட்டு பயிற்சி 10 லட்சம் மதிப்பில் அளிக்கப்படும். தொழில் கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலைகளுக்கு பசுந்தேயிலை வழங்கும் உறுப்பினர்கள் கூடுதலாக பசுந்தேயிலை வழங்குவதை ஊக்குவிக்கும் வகையில் ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் 4 லட்சம் மதிப்பில் செயல்படுத்தப்படும். நடப்பாண்டில் 6 விற்பனையாளர் மேம்பாட்டு நிகழ்வுகள் 40 லட்சம் மதிப்பீட்டில் நடத்தப்படும்.